வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். 1 கிளிக்கில் 1 மினிட்டில் ஆதார் கார்டு, பிவிசி கார்டு சிந்தெடிக் சீட்டில் எப்படி தயார் செய்வது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் தடவையாக நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அழுத்திக்கிங்க, அதில் ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக தேவைப்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபோட்டோஷாப் மூலியமாக தான் நம்ம இந்த பிவிசி கார்டு மேக் பண்ண போகிறோம். அதுவும் இதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பும் CS6 தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைல் தேவைப்படும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு அதை கிராப் பண்ணி அதை பிரைட்னஸ் கூட்டி ஒரு வைக்கிற டைம் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் to 30 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதுவும் அதை எடுத்து அதை ரெடி பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்து வெளியே வர்றதுக்கு எப்படி 30 நிமிஷம் ஆகும். இந்த சிந்தெடிக் சீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ஆக்ஷன் ஃபைலில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆகிரும். அடுத்து ஒரு கிளிக்கில் பேக் ரெடி ஆகிரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரோடு வந்துடும் உங்களுக்கு. இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே யாருமே உங்களுக்கு மொபைல் நம்பரோட இந்த ஆக்ஷன் ஃபைல் ரெடி பண்ணலை. நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுப்பீங்க. அதை இன்சர்ட் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இதே ஒரிஜினல் ஆதார் கார்டு ஃபைலு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 கிளிக்கில் ஒரு வித் ஃபோன் நம்பரோட நம்ம ஒரு கிளிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆக்ஷன் ஃபைலை உள்ளே லோடு பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ்ன்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு பாக்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஆக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த இடத்துல நீங்கள் ஓகே ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டு ஃபைலையுமே நீங்கள் என்ன செய்யணும், உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட்டும் இந்த பேக்கும் எடுக்கணும். அதனால் 2 ஃபைலையுமே நீங்கள் உள்ளே என்ன செய்யணும், லோடு பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை லோடு பண்ணிக்கிங்க. திருப்பி மேலே போய் லோடு ஆக்ஷன் கொடுத்து இந்த பேக்குன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி லோடு பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்றீங்கன்னா மேலே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மொபைல்னு போட்டிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க. இது 2வது ஆப்ஷன் பார்த்தீங்க AATHMOBIL 2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3வது ஆப்ஷன் இங்கே ப்ளே பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா 1 கிளிக்கில் உங்களுக்கு இந்த கலர்லாம் பிரைட்னஸ்லாம் கூட காமிச்சு இந்த ஹெல்த்தெல்லாம் போல்டாக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஃபோன் நம்பரோடு உங்களுக்கு 1 கிளிக்கில் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே என்ன செய்யுங்க, ஃபைலில் போய் பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. பிரிண்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் சிந்தெடிக் சீட்டை உள்ள உங்களுக்கு பிரிண்டரில் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது அந்த பிரிண்டர் இல்லாதனால இதை நம்ம காமிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், எப்படி பிரிண்ட் ஆப்ஷன் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ நம்ம சேனல் இருக்குது. அந்த வீடியோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு தானே. அந்த பிரிண்ட் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அவ்வளோதான் இது. அதே மாதிரி என்ன செய்றீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கை நீங்கள் எடுக்கணும். பொசிஷனுக்கு திருப்பி என்ன செய்யணும், இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சொல்லி போட்டிருக்கோம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி இங்கே 3வது பட்டன் ஆப்ஷன் ப்ளே பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போல்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க,
பிரிண்டில் போய் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு செகண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிரிண்ட் கொடுத்து அதை டை கட்டர் லேமினேஷன் பண்ணி டை கட்டர் மூலிமா கட் பண்ணி ஏற்றுட்டிங்கன்னா பிவிசி கார்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கோம். ஒரு செகண்டு தான் அது. இது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எப்படி 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ்ஸாக வச்சுருக்கு. நம்ம இந்த ஹெல்த்து உங்களுக்கு போல்டாக காமிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இது 1 கிளிக்கில் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ஃபைல் வேணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த ஆக்ஷன் ஃபைலை நீங்கள் வாங்கிக்கிங்க. ப்ரோ சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். 1000 ரூபா கொடுத்து இதே வேலை அதுவும் செய்யுது. அதுக்கு இந்த ஆக்ஷன் ஃபைல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயில் வேலை முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த CS6 சாஃப்ட்வேர் பிஎஸ் ஃபோட்டோஷாப்பில் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் நம்மள்கிட்ட இருக்குது, நம்மள்கிட்ட வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.